டிசர்வ் பண்ணிட்டாரு சீரியஸா. அடிப்பாருன்னு பார்த்தோம், ரொம்ப லீஸ்டா தோத்துருக்காங்க, கொஞ்சம் இதுவா தான் இருக்கு. ருத்து அவ்வளவு ஸ்லோ ஆடி இருக்க வேண்டாம், பட் பரவாயில்ல. ஆனா அவர் தான் யாருமே ஆடலையே. அதுதான் லைக் அவர் மிடில் ஆல்சோ கொஞ்சம் ஆக்சிலரேட் பண்ணி இருந்திருக்கலாம் அவர். ப்ரோ பிளேயர்ஸ் இருக்காங்க, யூஸ் பண்ணிக்க தெரியல. டேலண்டடான பிளேயர்ஸ் இருக்காங்க, யூஸ் பண்ணிக்க தெரியல. கம்பேக் பண்ணுவாங்க. நம்ம 5th பிளேஸ்ல இருக்கோம், நம்ம கம்பேக் பண்றோம். அடுத்த முறை ஜெயிச்சாலும் நாங்க சிஎஸ்கே தான். வந்து வராங்க, சுத்துறாங்க, போயிடுறாங்க. பவர் பிளேல கம்மியா அடிச்சிட்டாங்க. தலை டோனி கோசம் தான் நான் வந்தேன், இன்னைக்கு வருவாருன்னு கேள்விப்பட்டேன், பட் ஆனா வரல. நாங்க எவ்வளவு கனவுல வந்தோம் தெரியுமா, டிசியை தூக்கி சாப்பிட்ட மாதிரி சாப்பிட்டாங்க. பிரேவிஸ்க்கு கஷ்டம் இல்ல, கஷ்டம். அதெல்லாம் கொஞ்சம் அடுத்த வருஷம் வர சொல்லுங்க, நல்லா தண்ணி ஜூஸ் அதெல்லாம் குடிச்சிட்டு அப்புறம் அடுத்த வருஷம். போன மேட்ச் அடிச்சோம்ல மும்பை 1-3. இல்ல பிராவிஸ சொல்றேன் நான். பிராவிஸ் ப்ரோ எல்லா மேட்சும் எல்லாராலையும் அடிக்க முடியாது. ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க வரேன். தோத்து போயிட்டாங்க. ஆமா, அதான் லைட்டா கஷ்டமா இருக்கு. என்ன இவங்க போன மேட்ச்ல மும்பையை போட்டு அந்த அடி அடிச்சாங்க, குஜராத் கிட்ட தோத்துட்டாங்க. ரொம்ப லீஸ்டா தோத்துருக்காங்க, கொஞ்சம் இதுவா தான் இருக்கு. இல்ல ரன் இப்ப எல்லாம் ஐபிஎல் 250 அடிச்சிட்டு இருக்காங்க, 150 அடிச்சா வாய்ப்பு இருக்குமா? கரெக்ட். சொந்த கிரவுண்ட்லயே அப்படி தோத்த எப்படி இருக்கு? இத்தனை மக்கள் சப்போர்ட் இருந்துமே தோத்துட்டாங்க. கரெக்ட். எதுக்கு பதிலே இல்ல மாதிரி இருக்கு. லைட்டா வலிக்குதா? சரி ஃபர்ஸ்ட் மேட்ச் வேற பார்க்க வந்த கிரவுண்ட்ல கஷ்டமா தான் இருக்கு. தோனியை மிஸ் பண்றீங்களா? கண்டிப்பா, அவங்களே எப்படி மிஸ் பண்ணாம எப்படி இருக்கு? அதனால வாய்ப்பு இல்ல. பிளே ஆஃப் போவாங்களா? क्वेश्चन மார்க் தான் இந்த டீம் வெச்சிட்டு. क्वेश्चन மார்க். சரி ஓகே, தேங்க் யூ. வெரி டிசப்பாயிண்டட். நாங்க டொரண்டோல இருந்து வந்த மேட்ச் பாக்குறதுக்காக, இந்த மேட்ச் பாக்குறதுக்காக கனடால வெயிட் பண்ணி 5 வருஷம் வெயிட் பண்ணி வந்து பார்த்தேன். டோனிக்காக வந்தேன், டோனி இல்ல, டிசப்பாயிண்டட். முதலாவது டோனி வச்சு ஏமாத்திட்டே இருக்காங்க. சிஎஸ்கே மேனேஜ்மென்ட் வருவார் ஏமாத்திட்டு இருக்காங்க. நம்ம குட்டி பையனும் டோனியோட ஃபேன், நெதர்லாந்துல இருந்து வந்திருக்காரு. நெதர்லாந்துல இருந்து மேட்ச் பாக்குறதுக்காகவா? ஜெயிச்சிருந்தா கொஞ்சம் சந்தோஷமா போயிருக்கலாம். பாப்போம், ஹோப்ஃபுல்லி நெக்ஸ்ட் கேம் வந்து ஜெயிப்பாங்கன்னு எனக்கு நம்புறோம். டோனி வருவாருன்னு நினைக்கிறேன் திருப்பி. டோனி இனிமேலே எப்படி வருவார்? அவர் இந்த வருஷம் வரலையே. அதுதான். ஓகே, சொல்லுங்க, எப்படி போச்சு நீங்க மேட்ச் ஜெயிச்சதுக்கு? அவர் சிஎஸ்கே இத்தனை ஃபேன்ஸ் முன்னாடி நாம ஜெயிச்சது. 2 வருஷம் முன்னாடி வந்தேன், அசிங்கமா தோத்தோம். இந்த வருஷம் வெரி ஹாப்பி. வெரி ஹாப்பி. என்ன இன்னைக்கு ஏன் வந்துட்டு அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண நினைக்கிறீங்க ஜிடில? யாரெல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க? பவுலர்ஸ் நல்லா போட்டாங்க. பேட்ஸ்மேன் சுதர்ஷன் ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். கில் ஆல்சோ இஸ் ஃபைன், பட் பட்லர் ஆல்சோ என்ன சொல்ற சப்போர்ட்டிவ் டு சுதர்ஷன். சோ இட் வாஸ். இப்போ நீங்க என்ன பிளே ஆஃப் போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இனிமே எல்லாத்தையும் ஜெயிச்சா போணும், ஜெயிக்கணும், போணும், கப் எடுக்கணும். இந்த வருஷம் கப் எடுக்கணும். அந்த நம்பிக்கையில இருக்கீங்க? இருக்கு. விட்டு கொடுக்க மாட்டோம். யார் ஃபேன் நீங்க குஜராத்ல? கில் ஃபேன். சூப்பர். நீ கில் ஓரளவுக்கு அடிச்சாரு, அது ஹாப்பி. 3 6s பார்த்தது ஹாப்பி. அந்த ஹாப்பி. ஓகே, இவங்க தோத்ததெல்லாம் பார்க்க எப்படி இருக்கு? சிஎஸ்கே சந்தோஷமா. ஓகே, தேங்க் யூ ப்ரோ. போன மேட்ச் எல்லாம் பயங்கரமா ஜெயிச்சீங்க. ஆமா, போன மேட்ச் நல்லா ஜெயிச்சோம். இந்த மேட்ச் பவர் பிளே ஒழுங்கா யூஸ் பண்ணல, பேட்டிங் பவர் பிளே. 3 விக்கெட் படபடன்னு போகுது. 4 இல்ல 4 பார்க்கல. 4 டக்குன்னு போயிடுச்சு. சாம்சன் அப்புறம் சாம்சன் சர்ஃப்ராஸ்ல 0 இல்ல. சர்ஃப்ராஸ் கோல்டன் டக். பிராவிஸ் 9 பாலுக்கு 2 ரன். அவருக்கு நீங்க பயங்கர பில்டப் கொடுத்தீங்க. பிராவிஸ் வந்தா டோட்டலா முடிஞ்சிரும் அப்படினா அவர் ஒரு மேட்ச் ஆட மாதிரி ஆடல. பரவாயில்ல. சரி, போன மேட்ச் அடிச்சோம்ல மும்பை 1-3. இல்ல பிராவிஸ சொல்றேன் நான். பிராவிஸ் ப்ரோ எல்லா மேட்சும் எல்லாராலையும் அடிக்க முடியாது. அதான் பாவம். எல்லா மேட்ச் நீங்க யார் ஃபேன்? நான் சிஎஸ்கே தான். கேக்குற கேள்வி அந்த மாதிரி வரல மீடியால, அதனால அப்படிதான் கேக்குறேன். அப்ப நீங்க சொல்றீங்களே, நம்ம சொல்ல வேண்டியது. சரி ஓகே, நம்ம எப்ப பிளே ஆஃப் போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? பிளே ஆஃப் போறதுக்கு 3 or 4th பொசிஷன் தான் வாய்ப்பு. டாப் 1 and 2 முடியாது. பஞ்சாப் எலிமினேட்டர் ஆக மாதிரி போலாம். அதுதான் வாய்ப்பு. அதுல போனா கொஞ்சம் கௌரவமா தோத்தா அப்படிங்கறத. ஒரு கௌரவமா இல்ல, பிளே ஆஃப் போனோம். போன வருஷம் போல, அது முந்தின வருஷம் போல போயிட்டு கப் அடிக்கணும். அப்ப கடப்பாறைய 2ஆம் தேதி முடிச்சு விட்டுருவீங்களா? இங்க சொல்ல முடியாது. சொல்ல முடியாது, எதுவுமே சொல்ல முடியாது. டாஸ் ஜெயிச்சு கூட ஜெயிச்சிருக்கலாம், ஒன்னும் பண்ண முடியல. என்ன பண்றது? இந்த வாட்டியும் போச்சு, அடுத்த வாட்டி பாப்போம். என்ன குஜிலி மஸ்ட் பண்ணி விட்டாங்களா? முடிச்சு விட்டாங்களா? அதெல்லாம் முடிச்சு விட்டாங்க. அதுதான் ஒவ்வொருத்தரையும் ஏதோ ஒரு ஹோப் கொடுக்குறாங்க. 2 மேட்ச் ஜெயிக்கிறாங்க, 2 மேட்ச் தோக்குறாங்க. இதேதான் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா போன தடவை நல்லா ஜெயிச்சாங்களே மும்பையோட. அடுத்த மும்பைல தோப்பாங்க. அடுத்த மும்பை தோத்துருவாங்களா? இங்கே ஹோம் கிரவுண்ட்லயேவா? அப்படிதான் நினைக்கிறேன். வாய்ப்பு இல்ல. அடி வாங்க இப்பவே தயாராயிட்டீங்க போல. ஒவ்வொரு தடவையும் வந்து அடி வாங்கிட்டு போறோம். அதுதான். ஹோம் கிரவுண்ட்ல இப்படி தோக்கறப்ப எப்படி இருக்கு பாக்குறது? ருத்ராஜே சொல்றாரு, we didn't expect this trackனு. they expected something, they gave something. அதுதான் பாப்போம். பிளே ஆஃப் போறதுக்கு வாய்ப்பு இருக்கா?
ஹோப்ஸ் இருக்கு. மேபி வில் ஃபினிஷ் 4th, not in the top 3. டாப் 3 வாய்ப்பே இல்ல. இதுக்கு மேல நல்லா விளையாடுனாங்கன்னா we can come 4th, இல்லனா அவ்வளவுதான் 5th 6th அப்படிதான். அந்த எலிமினேட்டர் போறதுக்கு வேணா வாய்ப்பு இருக்கு. இருக்கு. ஒருவேளை நெக்ஸ்ட் மேட்சஸ் பொறுத்து இருக்கு. பொறுத்து தொடர்ந்து ஜெயிச்சா நெக்ஸ்ட் 3 மேட்சஸ் we'll see. பஞ்சாப் ஓடல வேற மேட்ச் இருக்குல்ல, அது கஷ்டம். அவனுங்கள என்ன அடி அடிக்கிறாங்க, Shayar 235 அடிச்சா திருப்பி அடிச்சு போடுறானுங்க. they are the highest run chase now. ஆமா, Let's see. நம்புறீங்க? நம்பிதான் ஆகணும். வேற வழி இவ்வளவு வருஷமா சப்போர்ட் பண்றோம், இப்போ எப்படி விட முடியும்? சரி, சப்போர்ட் பண்ணிட்டு போ. ஓகே, தேங்க் யூ. நெக்ஸ்ட் இயர் போயிட்டாரு. மேட்ச் ரொம்ப சொதப்பிட்டாங்க. ரொம்ப லோ ஸ்கோர். 10 ஓவருக்கு 34 ரன் இருக்கும். ரொம்ப லோ ஸ்கோர். பவுலிங்ல டூர் முகமது, அப்புறம் அஞ்சுல் கம்போசா, அவர் நல்லா போல் பண்ணாரு. பவுலிங் வேஸ்ட், பவுலிங் ஓகே, ஃபீல்டிங் கொஞ்சம் ஓகே. துபேயோட விளையாட்டு கொஞ்சம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. கேட்சும் விட்டுறாங்க. சிவம் துபேயோட விளையாட்டு தான் பார்த்தேன். சாம்சன் கொஞ்சம் நல்லா விளையாடிக்கலாம். சாம்சன் அந்த மனுஷன் எல்லா மேட்ச் ஆடுவாரா? மத்தவங்க ஆடல. 21 ரன்ல அவுட் ஆயிட்டாரு திடீர்னு. அதனால மத்த டீம் மத்த பிளேயர்ஸ் ஸ்பீட்ல போறாங்கன்னா செமி ஃபைனல்ல வருவாங்கன்னு சந்தேகம் தான். பிளே ஆஃப் போவாங்க நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? நம்பிக்கை இல்ல சார், நம்பிக்கை இல்ல. சென்னை சிஎஸ்கே வந்து இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போடணும். தோனி வந்தா போலாம். தோனி வந்தாலும் டீம் ஸ்ட்ராங்கா இருக்கும்ல. ஒரு ஆளு வச்சு என்ன செய்யறது? அவர் 7வது விக்கெட் இறங்கி என்ன பண்றது? டீம் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவங்க தோக்கறத பாக்குறக்கா. ஆமா, நல்லா விளையாடினாங்க ஜிடி, அவங்க ஜெயிச்சாங்க. சிஎஸ்கே நல்லா விளையாடும் போது சிஎஸ்கே ஜெயிக்கும். இந்த மேல வந்து உங்களை அடிச்சிருவேன்னு சொல்றாங்க, அடிக்க வாய்ப்பு இருக்கா சிஎஸ்கே? இல்ல இல்ல இல்ல, கஷ்டம் இல்ல, கஷ்டம். அதெல்லாம் கொஞ்சம் அடுத்த வருஷம் வர சொல்லுங்க. நல்லா தண்ணி ஜூஸ் அதெல்லாம் குடிச்சிட்டு அப்புறம் அடுத்த வருஷம். சிஎஸ்கே மேட்ச் எதுவுமே நல்லா இல்ல. சேட்டா செஞ்சுரி போடல. சேட்டா கேட்ட மனசு கஷ்டமோ. சேட்டா ஏன்னா இன்னைக்கு 1 ரன் 2 ரன் 11 அப்படி இருந்தாலும் ஆஷி மாதிரி கோலி மாதிரி அடிச்சா 100 அடிச்சா டக் அவுட் அதெல்லாம் இல்ல. அதால சேட்டா சேட்டா. ஆனா மத்தவங்க எல்லாருமே லேட்டாவா போயிட்டாங்களே, எவனுமே அடிக்கல. ருத்ராஜ் ஒருத்தர் மட்டும் தான் அடிச்சாரு. நாங்களாம் எவ்வளவு கனவுல வந்தோம் தெரியுமா? டிசியை தூக்கி சாப்பிட்ட மாதிரி சாப்பிட்டாங்க. பிரேவிஸ்க்கு நீங்க அவ்வளவு பில்டப் கொடுக்குறீங்க, அவர் ஒரு மேட்ச் கூட ஆடின மாதிரி தெரியலையே. என்ன ப்ரோ பண்றீங்க? நம்ம கையில எதுவும் இல்ல. ஏன்னா பிளே ஆஃப் போவீங்களா? பிளே ஆஃப் போயிடும் கன்ஃபார்ம் போவோம். எம்ஐயோட ஜெயிக்கணும். அதுக்கப்புறம் எஸ்ஆர்ஹெச்சோட மேட்ச் இல்லடா, எம்ஐ எஸ்ஆர்ஹெச்டி அடுத்த கண்டினியூஸ் எல்லா மேட்சும் எப்படியா கஷ்டப்பட்டு ஜெயிச்சோம்னா பிளே ஆஃப் ஓடிடுவோம், போயிடுவோம். இப்போ ஆறாவது கப் நம்புறீங்களா? கப் பண்ணுவோம். இல்ல ப்ரோ, நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போ வந்து இத்தனை வருஷமா தோனி வச்சு கப் அடிச்சாச்சு. தோனி கேப்டன்சிலே இப்ப ருத்து கேப்டன்சில ஒரு கப் அடிச்சா எல்லா ஃபேன்ஸுக்கும் ஒரு நம்பிக்கை வரும். சரி, ருத்துராஜ் கேக்கோடி இருக்காது, சஞ்சு இருக்காங்க, அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை உருவாக்கணும். அதுக்கப்புறம் தோனி ரிட்டைர்மெண்ட்னா அந்த அளவுக்கு கஷ்டம் தெரியாது. இதே நீங்க வந்து இப்ப கோலி எடுத்துக்கிறீங்க, கோலி அந்த அளவு அடிக்க ஆள் இல்ல. கோலி வெளில போனா ஒரு இதுவாதான் இருக்கும். அதான் சொல்லுவேன், இந்த வாட்டி கப் அடிக்க ஏன் ஆல்மோஸ்ட் கிட்ட போனா கூட போதும். ஏன்னா அடுத்த வருஷம் கப் அடிக்கலாம். சாம்சங் அவுட் ஆயிட்டா இருக்கு. அது ஒண்ணு மட்டும் தான் இங்க பிரச்சனையா? மத்த எல்லாமே பிரச்சனையா இருக்கீங்க. வராங்க சுத்துறாங்க போயிடுறாங்க. பவர் பிளேல கம்மியா அடிச்சிட்டாங்க. பவர் பிளேல 3 விக்கெட் விட்டீங்க. 12 ஓவருக்கு அவனுங்க அசால்ட்டா 6 ஓவர்லயே முடிச்சிட்டு போயிடுறாங்க. கடைசில பிரேவிஸ் தாவே ஒரு கேட்ச் பிடிச்சாரு, பரவாயில்ல. தலைய பார்த்தா நல்லா இருக்கும். தலை வரக்கு வாய்ப்பு இருக்கா? தெரியல, அடுத்த மேட்ச் பார்க்கலாம். மும்பைக்கு ஹோம் கமிங் பண்றாரா என்னமோ. மும்பை கூட ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? கூட ஒரு இந்த மேட்ச் ஜெயிச்சோம், அடுத்த மேட்ச் ஜெயிச்சிரும். கண்டிப்பா ஜெயிச்சிரும். வாய்ப்பு இருக்கு. டாஸ் இந்த போனதுதான். பட் ருத்து அவ்வளவு ஸ்லோ ஆடி இருக்க வேண்டாம். பட் பரவாயில்ல. ஆனா அவர் தான் யாருமே ஆடலையே. அதுதான் லைக் அவர் மிடில் ஆஃப் கொஞ்சம் ஆக்சிலரேட் பண்ணி இருந்திருக்கலாம், அவர் நினைச்சிருந்தா. பட் நோ அதர் கோ இந்த ஸ்கோர் வந்து பெருசா இருந்து 180 ல வந்தா ஜெயிக்க ஒரு வாய்ப்பு. 180 வந்துச்சுன்னா டிஃபெண்ட் பண்ணிருக்கலாம். டஃபா போயிருக்கும் மேட்ச். இட்ஸ் ஓகே. நோ கம்ப்ளீட்டா முடியல இந்த சிஎஸ்கேக்கு. பாயிண்ட் சொல்லுங்க, நம்ம ஒரு பாயிண்ட் சொல்ல இதுக்காக வந்தீங்களா? ஓகே கவுத்து விட்டாங்க.